போன வீடியோவில் எப்படி ஃபோன் வந்து அஃபெக்ட் பண்ணுது லைஃப்பை, இந்த வீடியோவில் எப்படி ஃபோன் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இண்டிபெண்டன்ஸ் சிஜே. If technology creates mass chaos, outrage, incivility, lack of trust in each other, loneliness, alienation, more polarisation, more election acting, distraction, inability to focus on real issues, that is society. இதுக்கு ஒரே சொல்யூஷன், எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த எல்லா ஜெனரேஷனுக்கு நிறைய விஷயம் டிலே ஆகி கிடச்சிருக்கோம். ஆனால் இப்போ இருக்க பீப்புளுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ், நாலேஜ் நிறையா ஈஸியாக கிடைக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. நம்ம கண்ட்ரோலாக யூஸ் பண்ணது தான் ஜஸ்ட் ஒன் மோட்டோ. இப்போது எப்படி கண்ட்ரோலாக யூஸ் பண்ணது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 hour இல்லைன்னா ½ hour ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ தூங்கத்துக்கு ரெடினா பெட்ரூம்குள்ளே ஃபோன் எடுத்துன்னு வராதிங்க. எப்பவுமே கெட்ட ஹேபிட்லேருந்து வெளியில் வரணும்னா நல்ல ஹேபிட்டை க்ரியேட் பண்ணணும், இல்லைன்னா ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்னா அதில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா புக் ரீடிங் இன்ட்ரெஸ்ட்னா புக் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூ ஹாபிஸ் கற்றுக்கோங்க. எப்பவுமே ஃபோன் யூஸ் பண்ணும்போது கிரே டோன் யூஸ் பண்ணுங்கள். கிரே டோன்னா கலரை ஆஃப் பண்ணிடுங்க. இதனால் நம்ம டைம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவோம். லாங் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. இதனால் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பெரிய பாஸ்வேர்ட் போடும்போது ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். அதனால் ரொம்ப ஃப்ரீயான டைம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இருக்க எல்லா சோஷியல் மீடியாலையும் கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப்பில் யூஸ் பண்ணுங்கள். ரீசன் வந்து ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக பார்க்கலாம். ஆனால் லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது ஆன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். எப்பவுமே முக்கியமான வேலை செய்யும் போது ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிடுங்க. இதனால தான் நம்ம திருப்பி உள்ளே போகிறோம். தேவையில்லாத ஆப்பை வந்து டெலீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆப்பை வந்து ஒரு நாளுக்கு பிளாக் பண்ணி கேம் விளையாடுங்க. இல்லை வின் ஆகிட்டிங்கன்னா நீங்களே உங்களுக்கு ரிவார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ஃபோன் அடிக்ஷன் டைப் பண்ணாலே நிறைய ஆப் காமிக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை வச்சு ட்ராக் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு. எப்பவுமே ஹிஸ்ட்ரியை க்ளீன் பண்ணிடுங்க. ரெக்கமெண்டேஷனை ஆஃப் பண்ணிடுங்க. யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் ரெக்கமெண்ட் வீடியோ வந்து கிளிக் பண்ணாதீங்க. லாஸ்ட் டிப் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போஸ்டர் க்ரியேட் பண்ணி செவுத்தில் ஒட்டி வச்சுருங்க. இல்லைனா வால்பேப்பரில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டைப் பண்ணி வால்பேப்பரை வச்சுக்கோங்க. இது மாதிரி பண்ணால் முக்கியமான நேரம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வர மாட்டீங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு டிப் ஃபாலோ பண்ணுங்கள். பொறுமையாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அட் லாஸ்ட், ஆல் த பெஸ்ட்.